தூள் உப்பை யூஸ் பண்ணுறதை விட கல் உப்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கல் உப்பு நிறைய பாக்கெட்டில் இப்போ நமக்கு கிடைக்கிது. கல் உப்பில் சில நச்சுகள் இருக்கும். அதை எப்படி நீக்க போகிறோங்கிற டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கல் உப்பை வாங்கினதுமே நம்ம மண் சட்டி அல்லது இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது உப்பில் இருக்கிற நச்சுலாம் போயிடும். முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணும் போது அந்த முருங்கைக்கீரையை எடுத்து போட்டுட்டு உப்பை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பில் சில பக்க விளைவு இருக்குன்னு நினச்சோன்னா உப்பை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு நாளைக்கு சமையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு மட்டும் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தினா எந்த பக்க விளைவுமே இல்லை. முன்னோர்கள்லாம் உப்பை நல்லா வறுத்து தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.